பேர் விஜய். நான் வந்து லாஸ்ட் மேல நடந்த 26 மேல நடந்த நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோ ஃபிலிப்பைன்ஸில் வந்து நான் வந்து மென்ஸ் ஃபிசிக் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்தியாவிலேருந்து நான் ஒருத்தன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பார்ட்டிசிபேட் பண்ணது நான் தான். ஃபஸ்ட்டு அது ஓவரால் வின் பண்ணது நான் தான். அதாவது அந்த கேட்டகரி ஆரம்பித்து 1 இயர் தான் ஆச்சு. அந்த 1 இயரில் நான் தான் இப்போ ஓவராலாக வின் பண்ணியிருக்கேன். என் ஊர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொள்ளாச்சிலேருந்து கீழே தாவளம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கிராமம் தான் என் ஊர். அதாவது ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி தான். அந்த ஒரு ஊர்லேருந்து தான் நான் இப்போது இந்தியா போயிட்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா, நார்மலாக எல்லாத்து மாதிரி தான் உடம்பு இல்லாமல் லீனாக எல்லோரும் கிண்டல் பண்ணி அந்த மாதிரி இருந்த பையன் தான் நான். அப்புறம் அப்படியே வந்து சரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஜிம்மில் போனது தான். போயிட்டு ஒரு 4 இயர்ஸ் டயட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒர்க் அவுட்டும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதை பற்றியுமே நாலேஜ் இல்லாமல் நார்மலாக எப்பவும் போல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் நான் ஒர்க்குக்கும் போக ஆரம்பித்தேன். ஒர்க்கு எங்கே போனாலும் ஜிம்முன்னு ஒன்று எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஜிம் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. சரி ஓகே, இதவே நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுக்கலான்ட்டு தான் அதை நான் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நேச்சுரல் பாடி பில்டிங்னா வே ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேண்டு சப்ஸ்டன்ஸ். இப்போ வந்து நேச்சுரல் ஃபெடரேஷனே வந்து ஒரு இந்த மாதிரி குறிப்பிட்ட இதெல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் வே ப்ரோட்டீன் வந்து எப்படின்னா, உங்களை ஃபுட்னால் கன்சியூம் பண்ண முடியாத ப்ரோட்டீனை ஃபில் பண்ணுறது தான். வே ப்ரோட்டீன் இருந்தால் தான் உங்களால் ஷோ பண்ண முடியுமான்ட்டுலாம் இல்லை. நார்மலாக ஃபுட்லேயே உங்களால் ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணிட்டு பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷோ பண்ணேன் ஆகஸ்ட்டில், 2003 ஆகஸ்ட்டில் ஐசிஎன் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வேல எடுக்கல, வெறும் ஃபுட்டு அந்த மாதிரி தான் கொண்டு போனேன். வே வந்து ஒரு அடிஷ்னலாக உங்களால் இப்போது ட்ராவல் பண்ணுறீங்க, எதுவும் பண்ண முடியாது, ப்ரோட்டீன் கோலை ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அது ஒரு அடிஷ்னல் புஷ் மாதிரி தான் வே ப்ரோட்டீன். டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா நான் பார்த்தது வந்து கன்சிஸ்டண்ட்டாக டயட்டு இருக்க முடியாது மோஸ்ட்டாக. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே அதை நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும். அது மைண்ட் செட் தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி சரி இன்றைக்கி தான் சாப்பிட்டோம் நாளைக்கு பண்ணிக்கலான்னா அதுக்கு பேர் டிசிப்ளினே கிடையாது. அந்த ஒரு ஷோக்காண்டி ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஒர்க் பண்ணால் அந்த 7 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு ஃபிசிக்கை அச்சீவ் பண்ண முடியும். ஃபுட்டில் வந்து ஒரே ஃபுட்டு தான். பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டை சேஞ்ச் பண்ண முடியாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது. ஒரு ஃபுட்னா இவ்வளோ தான், இந்த கேலரி இந்த கிராம்ஸ் வெளியே தான் போயிட்டுருக்கும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒர்க் அவுட் டைமிங் பார்த்தா நான் ஒரு 50 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் 1 ஹவர் தான் என்னோடய ஒர்க் அவுட் டைம் இருக்குது. ஒர்க் அவுட் ப்ளஸ் கார்டியோ பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ட்ரைனிங் தான் கொடுப்பேன் ஜிம்மில் மோஸ்ட்டாக. அவ்வளோதான் என்னோடய ஒர்க்கே. இப்போ ஷோவுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னா லாஸ்ட் அந்த 1 மந்த்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேலரி டெஃபிசிட் முன்னாடியே போயிடுவோம். இருந்தாலும் அந்த கார்போ ஃபேட்டெல்லாம் வந்துமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூ, அதாவது இப்போ ஏதாவது ஃபீவர் வந்தால் நீங்கள் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிடும். அந்த பாடி வந்து பார்த்தா அன்ஹெல்த்தி கண்டிஷன் தான் அது. அந்த ஒரு லாஸ்ட் அந்த 1 மந்த் இந்த 10 டேஸுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஃபுட் சேஞ்ச் பண்ணாலும் ப்ராப்ளம் ஆயிடும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணி ஏதாவது ஸ்டொமக் ப்ளோட் ஆகுதோ இல்லை வயிறு வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலும் உங்களால் அடுத்த நாள் வந்து அதை இதே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போகும். இப்போது ஷோ 1 வீக்குன்னு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வெளியே எங்கேயும் போக மாட்டோம், பெருசாக ட்ராவல் பண்ண மாட்டோம். அதுமாதிரி ரைட் போகிறது பைக்கில் எதுலேயுமே பண்ண மாட்டோம். ஏன்னா மைண்டே வந்து பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கும். மைண்ட் தான் மெயின். மைண்ட் வந்து செட் பண்ணலைன்னா அது ரொம்பவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், கோவம் வர மாதிரிலாம் இருக்கும் சில இதில். அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பாடி பில்டிங் டயட்டெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர், வாட்டர் ரிடக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஆகும், மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். அந்த மாதிரி மோஸ்ட்டாக அதை நாங்கள் வெளியே போகிறத மோஸ்ட்டாக தவிர்த்துருவோம். 1 வீக்னா 1 வீக் முன்னாடியே அந்த இப்போ எங்கே ஷோ நடக்குதோ அங்கே வந்து ஒரு 1 வீக் ஆர் 4 டேஸ் முன்னாடியே போய் ஸ்டே பண்ணிடுவோம். அங்கே நாங்கள் அடாப்ட் ஆகணும், அந்த ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஷோவுக்கான ப்ரிப்பேர்லாம் நடக்கும். அங்கே போயிட்டு ஒர்க் அவுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 மசில் ட்ரெயின் பண்ணுவேன். அதாவது புஷ் புல் லெக்கு, அதாவது 3 மசில் வீக்லி வந்து ட்வைஸ் ட்ரெயின் பண்ணுவேன். புஷ் புல் லெக்னால் வந்து உங்களுக்கு புஷ்னால் வந்து உங்களுக்கு ஷோல்ட்ரு ட்ரைசெப்ஸு செஸ்ட் இது 3மே கனெக்ட் ஆகும். அதே மாதிரி பேக்குக்கு வந்து புல் டேன்னு வச்சுருப்போம். அதாவது புல்னால் வந்து பேக்கும் பைசெப்ஸும் ஒர்க் ஆகும், லெக்கு வந்து தனி. அவ்வளோதான். இதே தான் வந்து ரொட்டீனாக வரும். சாட்டர்டே வரைக்கும் இருக்கும், சண்டே ஆஃப் விட்டுருவோம். அப்புறம் கார்டியோ இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதாவது நீங்கள் இப்போது நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போங்க. ஒர்க்குக்கு போயிட்டு அதிலுக்கு ஏர்னிங்ஸ் வச்சு பண்ணுங்கள். எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சொல்லலாம் வந்து காஸ்ட் கம்மி அப்படின்னு. காஸ்ட்டுன்னா வந்து டயட்டுக்கு தான் போகும். உங்களுக்கு சாப்பாடு தான் இதில் மெயினே. நீங்கள் 100% ஃபுட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. என்னென்னா
அவங்க ஏற்ற மாதிரி ஃபிசிக் வந்து 1 இயராக யாரும் இல்லை. அதாவது 1 இயர் ஆரம்பித்த கேட்டகரியில் யாருமே அந்த ஓவரால் ப்ரோ கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதை யாரும் ப்ளேஸ் பண்ணல. நான் ஒருத்தன் தான் ப்ரோ கார்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து வின் பண்ணணுன்ற நான் போய் ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணணும் எப்படி இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அதுக்கப்புறம் ஓவரால் ஃபைட் பண்ணும்போது எனக்கு சொல்லவே முடியல. அந்த ஒரு ஃபீல் வந்து சொல்லவே முடியாது. அது வந்து அந்த டைமில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். சப்போர்ட்டிங்னா பார்த்து பேரண்ட்ஸ் தான் மெயினாக. வந்து அவங்க இல்லைன்னா இப்போ இல்லை. இப்போ என் கோச் தான் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணது. அவர் தான் அந்த டிக்கெட்லேருந்து எல்லாமே அவர். அதாவது இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் டிக்கெட் போகணும், ரூம் எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் அப்படியே கொண்டு போனார். இப்போ நான் வந்து வெறும் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேமில் மட்டும்தான் இருந்துச்சு. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. டிக்கெட்லேருந்து எல்லாமே அவர் தான் வந்து புக் பண்ணி எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த இவ்வளோ தான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தார். அது அவர் இல்லைன்னா அது இது பண்ணியிருக்க முடியாது. இப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்லணுன்னா இப்போ என் ஃபேமிலிக்கு, அப்போ என் கோச்சுக்கு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.